முக்கியம் வாங்க அப்படின்னு. என்ன அவர் மனசுல என்ன நினைச்சாருன்னா, என்ன இவரு எப்ப பாரு சாப்பாடு சொன்னோடனே போய் உட்காந்துட்டாரு அப்படின்னு மனசுல நினைச்சாரு. அவரோட ஃபேஸ்ல அந்த இது எனக்கு தெரிஞ்சது. அதனால நான் என்ன பண்ணேன், ஒன்றும் பேசல. ஓகே அப்படின்னு நான் சாப்பிட்டு வந்துட்டேன். வந்தோடனே அவர் போகும்போது எதுவுமே கிடைக்கல. அப்புறம் வெளியே வந்தோடனே, நண்பா நீங்க சொன்னதுதான் கரெக்டு, எனக்கு எதுவுமே கிடைக்கல, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ்டு ஆயிடுச்சு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவரும் நானும் மற்றொரு விருந்தில் கலந்து கொண்டோம். அதுக்கப்புறம் கலந்துக்கிறப்ப அவர் என்ன பண்ண மறுபடியும் என்ன பண்ணாரு, அவர் எனக்கு முன்னாடி போய் உட்காந்துருக்காரு. என்னப்பா அப்படின்னா, நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. ஆகவே நண்பர்களே, நீங்க யாரையும் தப்பால நினைக்க வேணாம். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க பாருங்க, உங்களுக்கு ஏத்துக்கிட்டா கண்டிப்பா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி, கறி விருந்து விசேஷமாக இருந்தால் நாம போய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முதல்ல